அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்டிருக்காரு. யாரால் தமிழகத்துல பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லப்படுதோ, அந்த நபர் எடப்பாடி பழனிசாமியால புறக்கணிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றப்போ, அந்த இடத்துலயும் அவர் வந்து தன்னுடைய ஆளுமை அதாங்க, நிரூபிக்கிறார்ல. அதுக்கு வேட்டு கொங்கு மண்டலத்துல வைப்பாரு அண்ணாமலை வைப்பாரு. அண்ணாமலை சார் உடையவர்கள் இப்ப நீங்க வந்து பாஜகவுக்கு 11% வாக்கு வங்கி வந்துருச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. எப்படி வருதுன்னு பார்ப்போம் சட்டப்பேரவை தேர்தல்னு இவர் காத்திருக்கிறாரு. நயினார் நாகேந்திரனுடைய இந்த கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று விட்டால், நயினார் நாகேந்திரன் மீண்டும் வெற்றி பெற்று விட்டால், தமிழ்நாட்டு அரசியல்ல அண்ணாமலைக்கு இனிமே வேலை கிடையாதுல. அதனால அண்ணன் இந்த கூட்டணி வெற்றி பெற விடாமல் பார்த்துக்கிற வேலையை அவர் பார்ப்பாரு. எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து விஷம் கொடுத்து தான் கொல்லணும்னு கிடையாது. வெள்ளம் கொடுத்தும் கொல்ல முடியும்ல. சக்கரை நோயாளியா இருக்கான், டெய்லி வெள்ளம் கொடுத்தோம்னா அவன் உடம்பு பாதிக்கப்படும். விஷம் கொடுத்தும் கொள்ளலாம், வெள்ளம் கொடுத்தும் கொள்ளலாம். வெள்ளம் கொடுத்து கொள்றதுக்கான வேலை திட்டம் எப்பொழுதுமே அரசியல் கட்சிகள்ல கூடவே இருப்பான். நம்ம கூடவே தான் இருப்பான். பத்திரிகையாளர் சந்திப்புல நயனா நாகேந்திரன் மாட்டிவிடக்கூடாது என்பதற்காக, அவருக்காக பேசிட்டு 2 பேரும் ஏங்க, நயினார் நாகேந்திரனை வந்து ரயில்ல மாட்டி விட்டது யாருங்க? தாம்பரம் ரயில் நிலையத்துல 4 கோடி ரூபாய் போகுதுங்கிறத மாட்டி விட்டது யாருங்க? யாருக்கா தெரியுமா? நீங்க இருக்கிய கூட இருக்கிறவனுக்கு தானே தெரியும் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு. சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளுக்கு தெரியுமா? பாஜக காரனுக்கு தானே தெரியும் பணம் போகுதா போகலைன்னு. அவரை யாரு மாட்டி விட்டது? ராகவனுக்கு வந்து கேடி ராகவனுக்கு எப்படி ஸ்பெல்லிங் பாருங்க எவ்வளவு பொருத்தமா அமைஞ்சிருக்கு பாருங்க. கேடி ராகவனுக்கு கேமரா வச்சவங்க யாரு? திமுக காரணம் வச்சான். அது கேடி கேடின்றீங்க. அதேங்க ரெண்டும் ஒண்ணுதாங்க. சரி, கேடி ராகவன் உங்க ஆசைக்கு என்ன நான் ஏன் வந்து பேசுவானே. கேடி ராகவனுக்கு வந்து கேமரா வச்சவங்க யாரு? திமுக காரனா, கம்யூனிஸ்ட் காரனா, திமுக காரணம் வச்சா? எல்லாமே உள்குத்து தானே. உள்குத்து அரசியல் எல்லாமே. அதனால வந்து நீங்க வந்து முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி என்பது தென் மாவட்டங்கள்ல இனிமேல் அதிமுகவுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான பின்னடைவை சந்தித்து விட்டது அதிமுக. அன்வர் ராஜா சொன்ன காரணமே அதுதான். ராமநாதபுரம் மாவட்டத்துல எங்க மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க எல்லாருமே பன்னீர்செல்வம் சுயேட்சா நிக்கிற போது 3.5 லட்சம் வாக்கு கிட்ட வந்துருச்சு. 3,42,000 சொச்ச வாக்கு வந்துருச்சு. ஆனா அதிமுகவினுடைய வேட்பாளர் இரட்டை இலையில போட்டியிட்டவர் தோல்வி அடைந்தது மட்டுமல்ல, டெபாசிட் இழந்தார். அப்ப அரசியல் வந்து பின்னடைவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த கட்சி இனி தேராது என்கிற இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது.